இது என்ன பிக் பாஸ் நிகழ்ச்சியா இல்ல மாட்டுக்கடை சந்தையா? போன வருஷத்துல இருந்து பிக் பாஸ் மேல எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி வந்திருக்கு. போன நிகழ்ச்சியில இருந்து டாஸ்க் எல்லாமே எல்லாருக்குமே முகம் சுளிக்கிற வகையில் இருக்கு. அந்த வகையில இப்போ பிக் பாஸ்ல ஒரு புதிய ஷோ ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன ஷோன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் காமன் மேன்ற ஷோ. ராஜு மாயாலாம் அதில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த ஷோவில் கலந்துக்கிற பர்சன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக டாஸ்க் தராங்க. அந்த டாஸ்க் பார்க்கும்போது மக்கள் மத்தியில் பெரிய கோவம் பெரிய அதிருப்தியும் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் குறிப்பிட்ட அளவு சேரை போட்டு அந்த சேரில் யார் உட்காராங்களோ அவங்க தான் வின் பண்ணவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சேருக்கு போட்டி போடுறதுக்கு ஒரு 30-40 பேர் பக்கம் அந்த சேரில் மேலே ஏறி உட்காரதும் அந்த கழுத்து மேலே ஏறி உட்காரதும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உட்கார்ந்துன்ற மாதிரி பார்க்கவே அவ்வளோ அருவருப்பா இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு டாஸ்க் என்ன தராங்க பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பஸ் இருக்குது. அந்த குட்டி பஸ்ல போய் யார் முதல்ல சீட்டு பிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்து அதுக்கு ஒரு 30-40 பேரை விட்டு அவங்க அடிச்சு பிடிச்சி ஏறிட்டு இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் பார்க்கும்போது மக்கள் மத்தியில என்னடா இதுதான் பிக் பாஸ் ஷோவா அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு வந்துச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த பிக் பாஸ் ஷோலாம் அது வரக்கூடிய டாஸ்கா இருக்கட்டும் அதுல வரக்கூடிய விளையாட்டா இருக்கட்டும் பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்கும். ஆனா இப்ப நடக்கக்கூடிய ஷோஸும் இப்ப நடக்கக்கூடிய விளையாட்டுமே மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கு.